KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் sarees, blouses, salwars, kurtis, dress and materials. Mayura Silks and Fashion. Tell me about Ria's I don't find it very sportive. First of all, I don't deserve this ன்னு சொல்றதுக்கு யாருக்குமே அங்க இருக்குது கிடையாது. அந்த வீட பொறுத்த வரைக்கும் you deserve the house or notங்கிறது அந்த house தான் டிசைட் பண்ணும். We cannot decide. ஸோ அது voting இல்லை. எனக்கு அந்த votingங்கிறது சத்தியமா நான் இன்னைக்கும் ஓப்பனாவே சேனலுக்கே தெரியும். நான் voting பத்தி பெருசா ஐம் நாட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட். அது எனக்கு அதுல பெரிய நம்பிக்கை இல்லை. ஆனாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஷோக்கு நீங்க தேவையா இல்லையா அது ஷோ டிசைட் பண்ணும். மக்களை தாண்டி ஷோ டிசைட் பண்ணும். அது அப்படி பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் when it's your time to go, the show has decided for you to go, நம்ம போய் தான் ஆகணும். அவ்வளவுதான். அதுதான் அந்த ரூல்ஸ், அதுதான் அந்த கேம். ஸோ நம்ம டிசர்விங்கா இருக்கோமா இல்லையா, நம்ம போனோம் அதுக்கு அழுகிறதுங்கிறது கூட ஓகே. கோவப்படுறது ஐ டோன்ட் டிசர்வ் இட், பிக் பாஸ் இது என்னது பிக் பாஸ், அப்புறம் அவங்க எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி யூ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய பேர் கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க உங்களுக்கு கிடைச்ச டைம்ல நீங்க என்ன பண்ணீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். நீங்க 10 வாரம் 11 வாரம் 12 வாரம் whatever that number of time over 106 days நம்ம எத்தனை நாள் அங்க இருக்கோன்றதை தாண்டி நம்ம அங்க இருக்கிற நாள்ல என்ன பண்ணோம் அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த ஷோ பேசும். மக்கள் பேசுவாங்க, நம்மள கொண்டாடுவாங்க. ஸோ அது ஏன் நம்பர் ஆஃப் டேஸ் மட்டும்தான் அவங்க யோசிக்கிறாங்க. பட் அவங்க அங்க என்ன பண்ணாங்க அந்த நம்பர் ஆஃப் டேஸ்லங்கிறது யாரும் பெருசா அங்க இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னும் போது எனக்கு அது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தான் இருந்தது. ஐ டென்ட் லைக் த வே ஷி ரியாக்டட். அண்ட் எல்லாருக்கிட்டையுமே கோவப்பட்டது இல்ல. சி ஐ அண்டர்ஸ்டாண்ட், நம்மளால ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும் அவங்களோட ரியாக்ஷன் அது. பட் அது தேவையா அப்படிங்கிற போது இட் வாஸ் லிட்டில் ஓவர் ரியாக்ஷனா தான் எனக்கு தோணுச்சு. டேக் இட் ஸ்போர்ட்டிவ்லி, அக்செப்ட் தட் இஸ் த ஷோ. அப்படிதான் நம்ம தெரிஞ்சுதான் உள்ள வரும். வின்னர் ஆயிடுவோன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ட்ரை பண்ணலாம் தான் இருக்குமே தவிர அந்த ஷோக்கு போகும்போது நம்ம தான் வின்னர் அப்படிங்கறத டிசைட் பண்ணி போறது வெளியில காசு கட்டி நிறைய வேலைகள் பண்ணிட்டு போறவங்க மேபி அது கூட ஃப்ளூக்கு தான். சப்போஸ் நம்ம உள்ள போயிட்டு வெளியில ஒர்க் அவுட் ஆகலன்னா we won't win. So I'm talking about the marketing and agencies and call centers, இந்த மாதிரி சில விஷயங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது எதுவுமே உறுதி கிடையாது அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும். எனிதிங் கேன் ஹேப்பன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரியாக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரியாக்ஷன் நெகட்டிவான ஒரு ரியாக்ஷன் அவங்க கொடுத்தது ஐ டென்ட் ஃபைண்ட் இட் வெரி நைஸ். அது ஒரு பிளசன்ட் நோட்ல ஹாப்பியா தான் வெளியில போகணுமே தவிர அது ஒரு கலாட்டா பண்ணிட்டு ஒரு பிரச்சனை பண்ணிட்டு வெளியில போகணுங்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது எனக்கு. ஓகே, விஜய் சேதுபதி சார் ஐம் சாரி ஃபார் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல சொன்னாரு அவங்க கிட்ட. இதுக்கு முன்னாடி சுனிதா வெளியில வரும்போது we will definitely miss you அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ஸோ ஆஸ் அ ஹோஸ்ட் ஒரு எவிக்ட் ஆகி வர கண்டஸ்டன்ட் கிட்ட இந்த மாதிரி பேசுறதுலாம் நம்ம இந்த சீசன்ல தான் பாக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களே சொன்னீங்க ரொம்ப ஜென்யூனா அவர் என்ன நினைக்கிறாரோ அதை சொல்றாருன்னு. அந்த மாதிரி ரியா கிட்ட அவர் ஐம் சாரி அப்படின்னு சொன்னது நீங்க எப்படி பாக்குறீங்க? லைக் அவங்க அழுதுனால அவர் அப்படி சமாதானத்துக்காக சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஃப்ரம் ஹார்ட் அவங்க ஒரு ஃப்ரம் ஹார்ட்? ஏன்னா தோல்விங்கிறது என்னங்கிறது கண்டிப்பா கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அதோட வலி என்னன்றது தெரியும். ஸோ டு டெல் சம் ஒன் தே லாஸ்ட் அண்ட் ஒரு டாக்டரோட நிலைமை தான். எவ்ரி டாக்டர் வாண்ட்ஸ் டு டெல் தி ஃபேமிலி. ஒரு சர்ஜரிக்கு ஒரு பேஷண்ட் உள்ள போனாங்கன்னா சக்சஸ், பேஷண்ட் பொழைச்சிட்டாங்க, நல்லபடியா நடந்துச்சுன்னு தான் சொல்லணும்னு நினைப்பாங்க. ஆனா அதை மீறி அவங்க கை மீறி ஒரு சில விஷயங்கள் போகும்போது they have to give bad, they have to deliver bad news. அந்த பேட் நியூஸ் டெலிவர் பண்றதுங்கிறது யாருக்கா இருந்தாலும் ஒரு கஷ்டமான ஒரு வலுக்கட்டாயத்துல ஒரு நெருக்கடியான ஒரு சிச்சுவேஷன். ஸோ அந்த பெயின் என்னங்கிறது சேதுக்கு கண்டிப்பா தெரியும். பிகாஸ் he has also come up very hard way. ஸோ அப்படி இருக்கும்போது அது யாருக்கா இருந்தாலும் கஷ்டமா இருக்கும். அது அவர் வெளிப்படையா காமிக்கிறது இஸ் ஹியூமனிட்டி. அந்த வழியை அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது எவ்வளவு முக்கியம் ஒரு ஆர்டிஸ்டுக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி இவங்க யூஸ் பண்ணலங்கிறது ரெண்டாவது. யூஸ் பண்ணாததை தாண்டி அவங்க அங்க இருக்க முடியாம அவங்க போறாங்கன்னும் போது இட் இஸ் சேட். ஸோ ஆஸ் அ ஹோஸ்ட் ஐ திங்க் டெலிவரிங் தட் பேட் நியூஸ் இஸ் சம்திங் தட் இஸ் ஹர்ட்டிங் அண்ட் டிஸ்டர்பிங் ஹிம். அது ஒரு ஹியூமனிட்டியா தான் நான் பாக்குறேன்.
ஓகே ஓகே. ஸோ இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ரியா ஆஸ் அ வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ட் 2 வாரம் இருந்திருக்காங்க. வாட் அபவுட் ஹர் பெர்ஃபார்மன்ஸ்? அதுவும் இந்த வாரம் இந்த ஸ்கூல் டாஸ்க்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் ஷீ பெர்ஃபார்ம்டு வெல்ன்ற மாதிரியான ஒரு ஒரு சட்டிலான ஒரு இமேஜ் தான் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ரொம்ப ஓவராவும் இல்லை, ரொம்ப கம்மியாவும் இல்லை. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் how was her performance as a contestant in the 2 weeks? See, nothing பேடா நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஷி ட்ரைட். அவங்களால முடிஞ்சது நிறைய அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ண ட்ரை பண்ணாங்க, இன்ட்ரெஸ்டிங் ஆக்குறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல, அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஜட்ஜ்மெண்ட்ல அவங்க என்ன பண்ணணுமோ பண்ணாங்க. பட் அதை மீறி வந்து அது மக்கள் கிட்ட போய் சேர்ந்துச்சா இல்லையான்றதை தாண்டி தட் இட் வாஸ் டைம் டு கோ. அப்படிதான் நான் பாக்குறேன். எவ்வளோ பெஸ்ட் கண்டெஸ்டண்டா இருந்தாலும் there is a time to go. அன்பார்ச்சுனேட்லி பெஸ்ட் கண்டெஸ்டன்ஸ் வின்னர் ஆகுறது இல்லை. அது வந்து ரொம்ப இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய ஒரு கர்ஸா தான் நான் பாக்குறேன். இன்ட்ரெஸ்டிங் கண்டெஸ்டன்ஸ், ஒரு குட் கண்டெஸ்டன்ஸ், ஃபன் கண்டெஸ்டன்ஸ், என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குறவங்க, கண்டென்ட் கொடுக்குறவங்க, மக்களுக்கு நிஜமாவே பிடிச்ச கண்டெஸ்டன்ஸ் நிறைய பேர் வந்து ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. ஸோ ஜெயிச்சவங்க எல்லாருமே மக்களுக்கு பிடிக்கும்ன்றது அர்த்தமும் இல்லை. ஸோ அந்த கேம் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ வெரி ட்ரிக்கி கேம் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் வின்னர் ஆகுறது வந்து முக்கியமா எனக்கு படலை. மக்கள் கிட்ட நம்ம என்ன போய் சேர்த்தோம், மக்கள் நம்மள எப்படி ரிசீவ் பண்ணாங்க, மறந்துருவாங்களா இல்லை ஞாபகம் வச்சுப்பாங்களா, அவ்வளவுதான். ஸோ அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஷீ ட்ரைட் ஹர் பெஸ்ட் அண்டர் ஹர் கெப்பாசிட்டி. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவங்களுக்கு கிடைச்ச அந்த டைம்ல ஷீ இஸ் கம் ஃப்ரம் ஜஸ்ட் நோபடி. ஒரு இன்ஸ்டாகிராமரா இருந்து உள்ள வந்திருக்காங்க. ஸோ அது ரிவ்யூவர்ன்றது சொல்ல முடியாது. எல்லாருமே இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு ரிவ்யூ போடலாம், அதனால அவங்க ரிவ்யூவர் ஆயிட மாட்டாங்க. ஸோ ஷீ இஸ் மோர் ஆஃப் அ பிக் பாஸ் ஃபேன் அண்ட் இன்ஸ்டாகிராமர். அவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே மிகப்பெரிய ஒரு இது. ஸோ அது ஒரு ரீச் தானே. என்னதான் இருந்தாலும் ஓகே, ரியா ஃப்ரம் சீசன் 8 அப்படிங்கிறது வந்து ஷீ கேன் ரிமைண்ட் பீப்புள். பட் இப்போ அதை வெளியில வந்து அவங்க எப்படி அதை யூஸ் பண்ணிக்க போறாங்கன்றது மட்டும்தான் நான் முக்கியமா பாக்குறேன். நிறைய பேர் வின்னரா இருந்தவங்க கூட வெளியில வந்து ஜெயிக்கல. வீட்டுக்குள்ள ஜெயிச்சவங்க வெளியில வந்து ஜெயிக்கல. தே வென்ட் பேக் டு வேர் தே ஸ்டார்டட். அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே தான் திரும்பியும் பண்றாங்க, காணாமையும் போயிருக்காங்க. ஆனா ஜெயிக்காதவங்க நிறைய பேர் வெளியில வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இட் ரியலி டிபெண்ட்ஸ் நம்ம எப்படி அதை உபயோகப்படுத்துறோம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சதை வெளியில வந்து எப்படி நம்ம அதை யூட்டிலைஸ் பண்றோம்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த விதத்துல ரியா வந்து ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு. அவங்க வெளியில வந்து அது கரெக்டா யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா அது பெனிஃபிட்டா இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் கிரைங் ஓவர் தட் நம்ம ஒரு விஷயம் தோத்துட்டோமேன்னு சொல்லிட்டு அதை அழுகிறத விட்டுட்டு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ஒரு பெரிய ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு. ஒரு இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம்ல விஜய் சேதுபதி மாதிரி ஒரு ஆக்டர் வந்து நமக்கு அப்ரிஷியேட் பண்ணி சாரி சொல்றாருனாலே அது எவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். அந்த அந்த சிச்சுவேஷன்ல அவங்க இருக்காங்க இன்னைக்கு. ஸோ அவங்க வெளியில வந்து அதை கரெக்டா யூஸ் பண்ணாங்கன்னா தேர் ஆர் சான்சஸ் ஃபார் ஹர் ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்சராவோ என்ன வாட் எவர் ஷி வாண்ட்ஸ் டு டூ, அந்த பாப்புலாரிட்டியை வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணி இன்னும் பெருசா வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை கரெக்டா அவங்க யூஸ் பண்ணணும். அதான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். எஸ், சிறப்பா சொன்னீங்க. இப்போ ரியா எவிக்ட் ஆயிட்டாங்க, ஆனா இவங்க எல்லாம் இந்த வாரம் வந்து மிஸ் ஆயிட்டாங்க, இவங்க எல்லாம் எவிக்ட் ஆயிருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஆள்னா யாரு? நிறைய பேர் இருக்காங்கல்ல எவிக்ஷன்ல. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எல்லாருமே இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சோ நிறைய பேர் மிஸ் ஆயிட்டாங்க, நிறைய பேர் மிஸ் ஆயிட்டாங்க. பாருங்க, அன்ஷிதா வெளியில போவாங்கன்னு நினைச்சவங்க அவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு ஃபீல் வந்திருக்கு இந்த வீக்ல. அவங்க பாய்ஸ் கிட்ட பேசினது, அங்க பழகுனது. நான் ஃபர்ஸ்டே என்ன சொன்னேன், எனக்கு என்னமோ அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. ஒரு ஹோம்லியான ஒரு சாஃப்டான ஒரு கேரக்டர். அவங்களுக்கே ஒரு கெட்ட பேர் ஏதோ வெளியில வந்து ஒரு விஷயத்துல நடந்துருச்சு. அதை வந்து அவங்க புரிய வைக்கணும் மக்களுக்கு, அந்த மாதிரி கிடையாது அப்படிங்கறது தெரிய வைக்கணும்ன்றதுக்கு தான் அவங்க மெயினா அங்க உள்ள போயிருக்காங்க. பட் ஷீ இஸ் நைஸ், பிளசன்ட். ஸோ எல்லாருமே வந்து ஒரு சிச்சுவேஷன் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் தான். அந்த சிச்சுவேஷன்ல நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம், நம்மள வந்து ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு விதத்துல ஹர்ட் பண்றாங்க, இல்ல ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம மாட்டிட்டோம், அப்போ நம்ம ரியாக்ட் பண்றது வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அது நம்ம நேச்சர் ஆயிடாது. ஸோ இந்த உலகம் வந்து இட்ஸ் நத்திங் இஸ் லைக், நான் ரொம்ப பிலீவ் பண்ற விஷயம் என்னன்னா, நம்ம வெளியில இருந்து ஒரு விஷயம் பார்க்கும்போது வந்து அது தப்பா தெரியும். ஆனா நிஜமா அவங்க என்ன கோத்ரூ பண்ணாங்கன்றது நம்ம அவங்களோட இடத்துல இருந்தா மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஜட்ஜ் பண்றது ரொம்ப ஈஸி. ஒருத்தரை வந்து குறை சொல்றதும் அவங்கள வந்து ஒரு கேலி பொருள் ஆக்குறதுங்கிறது வந்து இன்னைக்கு ரொம்ப கமர்ஷியலைஸ் ஆயிடுச்சு. யூடியூப்ல, சோசியல் மீடியால அவங்களோட பெனிஃபிட்ஸ்க்காக ஒருத்தரோட பர்சனல் லைஃபை வந்து என்ன வேணா பண்ற மாதிரி ஆயிடுச்சு சிச்சுவேஷன்.
ஸோ எல்லாமே காசு தான். ஒருத்தரை திட்டினா காசு அப்படிங்கிற அது வந்து ரொம்பவே ஜாஸ்தி இருக்கு செலிபிரிட்டிஸ் ஓட விஷயத்துல. ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் இன்னைக்கு சோஷியல் மீடியாங்கிறது ஒரு பிளஸ் அண்ட் பெரிய மைனஸ். ஸோ அந்த விதத்துல பார்க்கும்போது தட் கேர்ள் வாண்டட் டு ப்ரூவ் சம்திங் அண்ட் ஐ திங்க் ஷீ இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் இட் இன் பியூட்டிஃபுல் ஃப்ளைங் கலர்ஸ். ஐ விஷ் ஹர் ஆல் தி பெஸ்ட். அழகாவும் இருக்காங்க அவங்க. எனக்கு இன்னைக்கு சேது சொன்னது, நீங்க நடந்துகிட்ட விதம், அங்க நீங்க பாய்ஸ் கிட்ட கொடுத்த அந்த நம்பிக்கையான அந்த பேச்சு, அது எல்லாமே தான் ஒரு கேரக்டர், அவங்களோட கேரக்டர் வந்து இட் ஸ்கல்ப்ஸ் who she is as a person. So அது அழகா இருந்தது. I like that. பியூட்டிஃபுல். அண்ட் அருணுடைய கேப்டன்சி, ஏன்னா கடந்த சில வாரங்களா கேப்டனா இருந்த யாருமே வந்து பெருசா விஜய் சேதுபதி சாரையும் சரி உள்ள இருந்த கண்டஸ்டன்ஸையும் சரி இம்ப்ரெஸ் பண்ணல. பட் இந்த வாரம் அருணுடைய கேப்டன்சி ஆஸ் அன் ஆடியன்ஸா வெளியில இருக்கிற நிறைய பேருமே கூட இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு. ஸோ ஒரு நியூ அருண், அதுதான் த ஒரிஜினல் அருண் அப்படின்னு நிறைய பேர் பிலீவ் பண்றாங்க. ஸோ உங்களுடைய தாட் அபவுட் அருண்ஸ் கேப்டன்சி திஸ் வீக்? அருண் பொறுத்த வரைக்கும், இந்த வீடை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வீக் ஒரு மாதிரி இருக்காங்க, செகண்ட் வீக் ஒரு மாதிரி இருக்காங்கன்னா they are checking the pulse. அவங்களும் ஒரு மார்க்கெட்டிங் பிளானோட தான் உள்ள வராங்க. ஏஜென்சிஸும் இருக்காங்க இன்வால்வ்டான போது அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்து உள்ள அனுப்புறாங்க. ஃபர்ஸ்ட் வீக் இப்படி இருங்க, செகண்ட் வீக் இப்படி இருங்க அப்படின்லாம் இருக்கு. நான் கேள்விப்படுறேன். எனக்கு நான் அதை பண்ணாதனால எனக்கு தெரியல. பட் இட் இஸ் ஹேப்பனிங், இட் இஸ் பிகம் நார்மல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ப்ராடக்டை விற்கிறதுக்கு என்ன ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி பண்ணுமோ அந்த டைப் தான். ஸோ அது தப்புன்னு நான் சொல்லலை. பட் அப்படி இருக்கும்போது அவர் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1 வீக் எல்லாரையும் கவனிக்கிறது எல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி சேஃபா ஒரு 1-2 வீக்ஸ் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச். இப்போ இருக்கிற அருண் வந்து மோர் ஆஃப் ரியாலிட்டியா தான் தோணுது. ஐ டோன்ட் திங்க் தட் திஸ் இஸ் ஃபேக். ஃபர்ஸ்ட் வந்தப்போதான் அவர் கொஞ்சம் ஃபேக்கா இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. இப்போதைக்கு இஸ் ஓகே, இஸ் நாட் லைக் அ பேட் கண்டெஸ்டன்ட் ஆர் அன் எக்ஸலண்ட் கண்டெஸ்டன்ட், ஆவரேஜான ஒரு கண்டெஸ்டன்ட், அவ்வளவுதான். நாட் பேட். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல நான் பார்க்கும்போது ஒரு கேப்டன்சி, அதான் அந்த இவங்க வந்து அது ஒரு பெரிய ஒரு வாக்குவாதமாவே ஒரு பிளசண்டான வாக்குவாதமா போயிட்டே இருந்துச்சு. ஜாக்லின் வந்து அருண் பத்தி சொல்றதும் அவங்க இது பண்றதும் கேப்டனுங்கிறாங்க. அப்புறம் அவர் வந்து இல்ல நான் வந்து விபியா பண்ணேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க, இல்ல நான் கேப்டனா பண்றேன் அப்படின்ற ஒரு வாக்குவாதம் ஒரு மாதிரி டிப்ளமேட்டிக்கா போச்சுன்னு தான் சொல்லணும். அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இல்லாம மறைமுகமாவே தான் போச்சு. அது என்னன்றது எனக்கு புரியல. ஜாக்லின் கொஞ்சம் வாயை திறந்து ஒழுங்கா பேசினாங்கன்னா நல்லா இருக்கும். பட் ஷீஸ் காட் ஹர் ஸ்டாண்டர்ட். ஒரு மாதிரி குலைஞ்சு போறாங்க. சேது கிட்ட பேசும்போது இன்னமும் அவங்க அப்படிதான் இருக்காங்களே தவிர ஒரு போல்டா ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு இல்ல கட் அண்ட் ரைட்டா பேசினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரு கண்டிப்பா ஒரு பிளஸ்ஸா இருக்கும். பட் அவங்க அந்த மாதிரி பண்றது இல்ல. அது வந்து ஒரு பெரிய மைனஸா பாக்குறேன். பட் ஐ திங்க் அருண் இஸ் ஹூ இஸ் நவ் அப்படின்னு எனக்கு தோணுது. இது எனக்கு ஃபேக்கா தோணல. ஓகே ஓகே. ஸோ இப்போ அருணுடைய கேப்டன்சி பத்தி பேசிட்டு இருக்கும் போதுதான் ஜாக்லின் அருணுக்கு இடையில நடந்த அந்த தீபக் அவர்னால நடந்த ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டுச்சுக்கா. ஸோ அதுல விஜய் சேதுபதி சாரும் வந்துட்டு என்னமோ ஜாக்லின் பர்சனல் அட்டாக் வச்சுதான் அந்த மாரல்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரி அவருமே கொஞ்சம் பேசுறாரு. ஸோ அந்த விஷயத்த பத்தின புரிதல் என்ன அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இது சரியா இல்ல அது சரியா, யார் மேல எக்ஸாக்டா தப்பு, யார் சேது பத்தி இன்னைக்கு ஒரு விஷயம் நான் கவனிச்சது என்னன்னா, ரொம்ப சீரியஸ் டோன்ல போறாருன்னு தோணுச்சு எனக்கு இன்னைக்கு பார்க்கும்போது. ஒரு கண்டென்ட்ட வந்து அவர் ஆராயறாரு, விசாரிக்கிறாரு, ஆனா அவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல. அவர் வந்து இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது கரெக்ட் இது ரைட்டுங்கிறது he is not going. அதே மாதிரி மக்கள் இப்படி ஃபீல் பண்றாங்கன்றதும் வந்து லைக் கமல் சார் சொல்ற மாதிரி மக்கள் இப்படி ஃபீல் பண்றாங்கன்றது ஒரு மக்கள் பிரதிநிதியா அவர் சிலது சோசியல் மீடியா வச்சு சொல்லுவாரு. அதுவும் ஒரு கருத்து கொடுக்க மாட்டேங்கிறாரு. சோ ஒரு மாதிரி சீரியஸ் நோட்லயே போன மாதிரி இருந்தது. ஒரு சின்ன கலாய், அந்த ஒரு முன்னாடி இருந்த கலாய் வந்து இல்லாம ரொம்ப சீரியஸா இருந்த மாதிரி இருந்தது எனக்கு இன்னைக்கு எபிசோட் பார்க்கும்போது. அது வந்து கொஞ்சம் ஃபிளேவர் கம்மியான மாதிரி தோணுச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் சேது இருந்தது ஒரு சின்ன நக்கல் நையாண்டி, ஒரு சின்ன ஒரு உள்குத்து, ஒரு சில விஷயங்கள் வந்து அவரோட ஸ்டைல்ல பண்ணாரு. இன்னைக்கு ரொம்ப சீரியஸா போச்சு. அதுக்கும் வந்து ஏன் சீரியஸ், அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டும் அவரு கரெக்டா ஒரு விஷயம் அவரோட கருத்தையும் சொல்லல அப்படின்னு எனக்கு என்னமோ அப்படி தோணுச்சு. உங்களுக்கு அப்படி தோணுச்சா? அவர் இந்த விஷயத்தை பர்டிகுலரா இந்த விஷயத்தை பத்தி அவர் சொன்னது என்னன்னா, சுவாரஸ்யமா நீங்க ஆக்கல,
இதை வந்து ஈகோயிஸ்டிக்காவே கொண்டு போயிட்டீங்கன்னு தான் அவர் இந்த தீபக் அண்ட் ஜாக்லின் இந்த விஷயத்துல வந்து சொன்னாரு. சோ அப்போ வந்துட்டு இவர் ஒரு கருத்தை வைக்கலாமேன்ற ஒரு தாட் எனக்கு இருந்தது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அந்த மாதிரி ஆஸ் அ ஹோஸ்ட் அவர் ஓவரால் இந்த ஷோவை பாக்குறாரு, அவரோட ஒப்பீனியனை சொன்னா மேபி கண்டஸ்டன்ட்டுக்கு அது புரியலாம் அப்படின்னு இருந்துச்சு. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஹார்ஷா அவர் பேசுறாரு இல்லையா, அது எனக்கு எங்க ஃபீல் ஆச்சுன்னா, ரயானா வந்துட்டு பேச சொல்லியிருப்பாரு. அப்போ சௌந்தர்யா பக்கத்துல இருந்து எடுத்து கொடுப்பாங்க, நீ இப்படி சொல்லு, நீ இப்படி சொல்லு அப்படின்னு. அப்ப அவர் டென்ஷன் ஆகி, ரயானா நீங்க உட்காருங்க, இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட கேட்கவே மாட்டேன், மவுத் பீஸ்ல வச்சு பேசாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த இடத்துல எனக்கு அவர் ரொம்ப ரூடா பேசிட்டாரோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ரயானா அதுக்கப்புறமா ரொம்ப எமோஷன் ஆகிலாம் அழுதுருப்பாரு இந்த எவிக்ஷனுக்கு அப்புறமாலாம். சோ அதை பத்தி உங்களுடைய தாட்? அதுதான் ஒரு மாதிரி இன்னைக்கு வந்து ஐ ஃபவுண்ட் ஹிம் வெரி சீரியஸ் அண்ட் நாட் இன் ஒன். கொஞ்சம் என்னதான் நம்ம சீரியஸா ஒரு விஷயம் கேட்டாலும் அதை பேலன்ஸ் பண்ற மாதிரி ஒரு விஷயம் யூஸ்வலா அவரும் பண்ணுவாரு, கமல் சரும் பண்ணுவாரு. பட் இன்னைக்கு அது இல்லையோ, ரொம்ப சீரியஸாவே போச்சோ அப்படிங்கிறது எனக்கும் தோணுச்சு. ஒரு ஃபன் ஃபேக்டர், ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் அவர்கிட்ட கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருந்தது எனக்கு இன்னைக்கு. அவரோட இன்புட்ல அந்த என்டர்டெயின்மெண்ட் கம்மியா இருந்த மாதிரி தோணுச்சு எனக்கு. ஓகே ஓகே. அண்ட் நம்ம ரெகுலரா ஷோல நீங்க பேசுறது என்னன்னாக்கா, சௌந்தர்யா தான் அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரிஜினலா இருக்காங்க. அவங்க சும்மா இருந்தாலுமே அவங்க ஒரிஜினாலிட்டியா இருக்காங்க, ஃபேக்கா இல்லாம அவங்க ஏதோ ஒன்று பண்றாங்கன்னு. இந்த மாதிரியான விஷயம் தான் நிறைய பேருக்கு, மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ஃபீல் ஆயிருக்கு. அதனாலதான் சௌந்தர்யாக்கு வந்து நாளுக்கு நாள் அவங்களுடைய ஃபேன் பேஸ்மே வந்துட்டு சோசியல் மீடியாஸ்ல அந்த பிஆர்ஸ் எல்லாம் தாண்டி ஃபேன் பேஸ் வந்து ஒன்று கிரியேட் ஆயிட்டே இருந்தது. அவங்க கியூட்டா இருக்காங்க, ஏதோ ஒன்று பண்றாங்க, பேசுறாங்கன்னு. பட் அது நாளுக்கு நாள் அந்த கான்ஃபிடென்ட் ஓவர் கான்ஃபிடென்ட்டா மாறிடுச்சு அப்படின்ற டாக் இப்போ கரண்டா வந்து ஓடிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளேயே வந்து பண்ற சில விஷயங்கள் நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ற மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறது, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்ற மாதிரியான சில விஷயங்கள். சோ அதை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க? அவங்க நல்லது பண்ணும் போது நம்ம சப்போர்ட் பண்றோம், அதே நல்லது ஓவரா போகும்போது கொஞ்சம் காண்டு ஏத்துற மாதிரி இருக்கு இல்லையா? சோ அது உங்களுக்கு எப்படி இருக்கு பாக்க? உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுதா? எனக்கு அப்படி தெரியல. பிகாஸ் நான் ஆக்சுவலி வந்து எனக்கு பாக்குறதுக்கு வந்து ட்ரை ஹியூமர்னு ஒரு விஷயம் இருக்கு. எல்லாரும் ஒரே மாதிரிதான் ஹியூமர் பண்ணுவாங்க, எல்லாருமே ஒரே மாதிரிதான் ரியாக்ட் பண்ணுவாங்கன்னா 5 விரலும் ஒன்னாதான் இருக்கும். ஸோ ஈச் பர்சன் ஹேஸ் தேர் ஓன் வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங். அவங்க வந்து பேசுற ஸ்டைல் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் பார்த்தது வந்து அவங்க ஒரு மாதிரி ட்ரை ஹியூமர், அது ஒரு காமெடியா சொல்லாம அவங்க சொல்றது காமெடியா இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு, நான் அவங்கள பாத்துட்டு இருக்கேன் இவ்வளவு நாள். இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒருத்தவங்களை பிடிக்கணும்னா அது வந்து நடக்கவே நடக்காது. அவங்க காம்படிஷனா நினைக்கிறவங்கள அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே சௌந்தர்யாக்கு வந்து எல்லாருமே ஒரு கோல்ட் ஷோல்டர் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. சோ எனக்கு அது வந்து அவங்களுக்கு அது புதுசா எனக்கு தெரியல, வீட்டுக்குள்ள சொல்றேன். சோ எனக்கு வந்து அவங்கள ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவங்களுக்கு சப்போர்ட் இல்ல அந்த வீட்டுல. பட் அதை நான் மைனஸா பாக்கல. சோ அவங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களா, இப்போ நமக்கு அவங்கள பிடிக்குதா பிடிக்கலையான்றதான் நான் பாப்பேனே தவிர, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள நம்ம வந்து இப்போ எனக்குமே வந்து சீசன் 3ல வந்து எல்லாருமே அன்பா இருப்பாங்க, இது பண்ணுவாங்க, அக்கா அக்கான்னுவாங்க. ஆனா என்னதான் முதல்ல போய் குத்துவாங்க வெளியில அமிச்சிடணும்ட்டு, அதுக்கு ஒரு சாக்கு சொல்லுவாங்க. சோ யூ கான்ட் ஹெல்ப் இட். காம்படிஷன் வந்து என்னைக்குமே ரிவல்ரி வந்து அப்படிதான் ஒர்க் ஆகும். அப்படி இருக்கும்போது வந்து நம்ம அவங்க சர்டிபிகேட் கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது, அது நமக்கு தேவையும் இல்லை. பட் நமக்கு எப்படி பிடிச்சிருக்குதுங்கதான் எனக்கு அப்படி தோணல. அவங்க ரியாக்ட் பண்ற விதம், அவங்க கேரக்டர் அந்த மாதிரி, அவங்களோட எக்ஸ்பிரஷன் அந்த மாதிரி தான் நான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட்ல இருந்தே அப்படிதான் பாக்குறேன். சோ எனக்கு வந்து அது மைனஸா தெரியல. she seems interesting to me, she seems cute to me. பட் அவங்களுக்கு அது இரிட்டேட் ஆகுதுன்னா மேபி ஏன்னா அவங்களுக்கு ஒருவேளை அவங்களுக்கு வெளியில வந்து ஃபேன்ஸ் இருக்காங்களோ, அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் வருதுங்கிற ஒரு கோவமும் இருக்கலாம். சோ எனக்கு அது கரெக்டா சொல்ல தெரியல இன்னும். ஐ ஹாவ் டு வெயிட் அண்ட் see. பட் இப்போதைக்கு எனக்கு அது தப்பா தெரியல, பர்சனலா எனக்கு தப்பா தெரியல இன்னும். KBG Trips. Think holidays, think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், பிளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், Dress and Materials, மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன்.